ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் போடுறேன் பாருங்க. பலாப்பழம் கட் பண்ணுறேன். நாங்கள் அன்றைக்கி வாங்கி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 70 ரூபா அந்த பலாப்பழம். அது கட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சொல்ல இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, சொல்ல நிறைய இருக்குது பாரு. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சொல்ல நல்லா இருக்கு. அன்னைக்கு வாங்கினதை விட இது நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? இது நல்லா இனிக்குது. ஏதாவது ஒரு பாகத்தை மட்டும் கட் பண்ண. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிராச்சோலை என்ன ஸ்நாக்ஸா? பிளாச்சோலை நல்லா வளர்த்துச்சா? அது எப்போ மம்மி வாங்கினது? முந்தானத்து. 2 நாள் முன்னாடியா? மளிகை நம்ம உங்கள் அம்மா வீட்டில் பலாப்பழம் நிறைய காய்க்கும். அதே மாதிரி தான் இருக்குது. சொல்ல நல்லா இருக்கு. நீள நீளமாக இருக்கா? உங்கள் அம்மா வீட்டு சொல்ல நீள நீளமாக அவ்வளோ இருக்கும். தண்ணி சேர்த்து பார்த்தா அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் சக்கை பெரு நல்லா மஞ்சளாக இருக்கு. அன்னைக்கு நம்ம எடுத்து சக்கை மஞ்சளாக இல்லை, வெள்ளையாக இருந்துச்சு. இந்த மாதிரி சக்கை அவிச்சா நல்லா இருக்கும். ஓ, அந்த அவிச்சு சாப்பிட்ற சொன்னீங்களே, அதுக்கு இந்த மாதிரி சக்கை அவிச்சு சாப்பிடணும். ஆனால் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருக்காங்க. இல்லை, நல்ல குண்டாக தான் இருக்குது. இந்த மேல எல்லாம் இருக்காது. குட்டையாக இருந்தால் குண்டாக இருக்கும். இது நல்லா தான் இருக்கும். இது நல்ல பலாப்பழம் தான். முத்துமினா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். பழுத்துருச்சு. நீ அவங்க வீட்டுக்கு எப்போயாவது போனோம்னா ஒன்று வாங்கிட்டு போகலாம். இந்த வாட்டி சீசனுக்கு சாப்பிட்றோம்னா 2 சாப்பிட்டோம். ஆமாம், 2 சாப்பிட்டோம். இதெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கணும் அப்பப்போ. உடம்புக்கு நல்ல. இதில் என்ன சத்து மம்மி இருக்கு? கேன்சர் வராது அதெல்லாம். என்ன சத்து இருக்கு? வைட்டமின் ஏவா பியா? அது இல்லை, மோஷன் நல்லா போகும். இது பிளாச்சொக்கையெல்லாம் சமைப்பாங்கன்னு சொன்னீங்க. மசாலா மாதிரி போடுவாங்க. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெல்லம், பச்சை மிளகா, வெங்காயம், இதுதான் அவிச்சு விட்டு உப்பு போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு, வெல்லத்தை போட்டு. அதே மாதிரி பனைமரமோ பனங்காய ஏதோ ஒன்று சுட்டு தும்பா அலமி தெரியல. பனங்காய ஏதோ ஒரு பனைமரமும் பனங்காயனும் அதை ஏதோ ஒன்று சுட்டு தும்பா. அதுவும் இந்த மாதிரி பயன்படுறதா சுட்டு தும்பா. இந்த மாதிரி சக்கையில் அவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கணும் சக்கை. வெள்ளை கலரில் இருந்தால் சரியா வராது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வத்த வேணா போடலாம். விலைக்கு நம்ம சொலையா வைத்தா எத்தனை ரூபாய்க்கு விற்கலாம்? இது நல்லா கூட விற்கலாம். இதுவே ஒரு 20 ரூபாய்க்கு விற்கலாம். இது ஒரு 30 ரூபாய்க்கு விற்கலாம். அது ஒரு 50 ரூபாய்க்கு விற்கலாம். 80 ரூபாய்க்கு விற்கலாம் சோள. ஆனால் வாங்கினது 50 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். அவன் எனக்கு குறைச்சி தரமாட்டோம்னா எண்ணி 10 சொல்லதே இருக்கும்னா அந்த ஆள் சொன்னேன் பாரு, அதை வச்சு நமக்கு கிடைச்சிச்சு ஜாக்பாட். அவள்கிட்ட வாங்கினது அன்னைக்கு இவ்வளோ சொல்ல இல்லை. இது பெரிய ஜாக்பாட். அப்படியே 10 கோடி சம்பாரிச்சிட்டீங்க. ஆமாம், அவனுக்கு ஒன்று ஈஸியாக கிடைச்சா ஜாக்பாட். எனக்கு எப்படி அன்னைக்கு எக்ஸாமுக்கு பணம் கட்ட சொன்னி, பணம் கட்ட வேண்டாம்னா ஜாக்பாட். நீ வேணா இவருக்கெல்லாம் 2 பிராச்சோட கொண்டு போ. அச்சோடி தென்னரசுக்கா? ஹெச்ஓடி கொடுக்கலாமா? அவருக்கு பழமாக தான் கொடுக்கணும். இதுவாக தான் கொடுக்கணும்ல. பழத்தை எப்படி தூக்கிட்டு போவேன்? பழத்தை தூக்கிட்டு போகிறதில்ல, சின்ன சின்னதாக தான் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்குறது? இல்லைன்னா சம்பளத்தில் போட்டு கொடுக்கலாம்.
பிளாச்சலை அப்படி கொடுப்போம். ம் சம்பளத்தில் போட்டு ம் அப்படி கொடுக்கலாம். ஆமாம். சம்பளத்தில் போட்டு சார் இந்தாங்க சார் பிளாச்சலை எடுத்துக்கங்க சார். எங்கள் வீட்டில் காய்ச்ச மரம் ம் அப்படின்னு சொல்லி கொடு நாளைக்கு. நீங்கள் இருந்து லேப்டாப் தூக்கி ஓம்பிட்டு சம்படம் தூக்கி எல்லாம் தூக்கி போகிறது. அவருக்குள்ள அதை டீசெண்ட் எடுத்து வை. ம் அவர் மிஸ்ஸஸ் கொடுப்பாரு. ஆனால் நம்ம சம்பளத்தை எப்படி கொடுத்துட்டு வாங்குறது? கவரில் போட்டு கொடுத்துடலாமா? இல்லை கவரில் போட்டு கொடுக்கக்கூடாது, சம்பளத்தில். இது என்ன பஸ் ஸ்டாண்டில் வியாபாரம் பண்ணுறோம்? கவரில் போட்டு கொடுத்தாங்க. சம்பளத்தில் கொடுத்துட்டு அவரே டீசெண்டாக தந்துடுவார், ஏதோ ஒன்று எடுத்து. ஆமாம், மறுநாள் வரையில் அவர் கொண்டாந்துருவார். அதெல்லாம் இங்கே தான் தெரிஞ்சு உள்ளது இருப்பார். ஆமாம், அந்த வேலை செய்ய நம்ம இவ்வளோ திங்க முடியாது. ஆமாம், அப்படி கொடுப்போம். அவரே ஐஸ் வச்சு முன்ன முடியாத இதுவாக பழமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொண்டு போ. மனம் முடியாமல் தான் கொடுக்கோம்மா. இல்லைன்னா எடுத்துருக்கோம் நினைப்பாங்க, எடுத்துட்டோம்னு நினைப்பாங்க. எதுவுமே கொடுக்கறது முழுசாக கொடுக்கணும். கொடுக்கறது நல்லதாக கொடுக்கணும். எனக்கெல்லாம் அப்படித்தான். எடுத்ததெல்லாம் கொடுக்கக்கூடாது. யாருக்கும் ஒருத்தர் கொடுத்தா அது நல்லதாக கொடுக்கணும். நம்ம கூட கெட்டதை தின்னுக்கான். என் மனசெல்லாம் அப்படித்தான். ஒரு சிலர் நல்லதை தின்னுட்டு கெட்டதை அடுத்தவங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் அக்காலாம்? ஆமாம், சோலை எங்கள் அக்கா விட முத்திமினாம அப்படித்தான் கொடுப்பா. சோலை என்ன கொடுப்பா? சோலை ஒன்றும் அப்படி தந்தது இல்லை. எதுவுமே கொடுக்க மாட்டாளா? எதுவுமே கொடுக்க மாட்டாவ. கேக்கெல்லாம் வாங்கிட்டு சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாளா? அவளே தின்றுவாளா? அவ்வளோ ஈவே இருக்கல. அதெல்லாம் உங்கள் அக்கா கேட்கலான்னா டெய்லி வாங்கிட்டு வருவான்னு சொன்னீங்கள? அவெல்லாம் தரமாட்டா. அவங்க பெட்ரூம்குள்ளே வச்சு தின்ட்டுருவாரு. என்னைக்காவது கேட்டிருக்கல ஏன் இந்த திருட்டுத்தனம்னு? கேட்கணும்னு தோணலையா? ஐட்டம் எப்படி மறைச்சு மறைச்சு எடுத்துகிட்டு போவாளா, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வருவாளா? ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வர. யாரும் வாய் பேச முடியாத அளவுக்கு தான் அவங்க வச்சுக்குவாங்க. யாரும் இருக்கவில்லை. பேசலாம். மாமியாவும் பேச முடியாது. உங்கள் அம்மாவும் பிள்ளைகளுமே உரிமையாக கேட்காது. அம்மா இன்னைக்கு டே எப்படி போச்சு? என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க காலையிலேருந்து? நான் போனதுலேருந்து என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? கண்ணுக்கு மருந்து ஊற்றணும், அது ஊற்றிட்டு வந்துடுறேன். அம்மா என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் பூரணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாதி பலாப்பழம். பலாப்பழம் பூரணம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வாங்கினது சூப்பராக இருந்துச்சு பலாப்பழம். பாருங்கள், சொலை எடுத்து வச்சுருக்கோம். இதில் எத்தனை சொலை இருக்கும்? இதில் நிறைய இருக்கே சொலை. இதுவே இருக்குமே 25 இருக்கும், 30 இருக்கும். ஆமாம், நிறைய சொலை இருக்குது. பரவாயில்ல. 50 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குல்ல? நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, இனிப்பாகவும் இருக்குது. இவன் அதே வயிற்றுக்கு ரிப்பீட்டேன் சாப்பிட்டு. நீ தோசை ஊற்றணும். குழம்பு இருக்குது, தோசை ஊற்ற. வெள்ளிக்கிழமை கீரை கட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆஞ்சிட்டு இதில் போட்டு கழுவிட்டு வச்சோம்னா நாளைக்கு சமைச்சிக்கலாம். நாளைக்கு காலையில் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, இது முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பிளாவது எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அது ஏன் இத்தனை காய்? அப்போ வாசமாக இருக்கும் அதெல்லாம் போட்டோம்னா. சரி, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டே என்னென்ன பண்ணீங்க? இன்னைக்கு டே முழுகுனேன், வீடு தொடச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. கண்ணுக்கு அவங்க சொன்ன மாதிரி 5 ட்ரிப் ஊற்றுனேன். கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. சரி, வேலைகளை பார்ப்போம்ட்டு காலையில் வீடெல்லாம் நீட்டாக கூட்டி தொடச்சி பாத்திரமெல்லாம் தான் நீ போகலையே விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடை கூட்டி நீட்டாக தொடச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். அப்புறம் டிவி கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அப்புறம் சாயந்தரம் ஆனோடனே இங்கே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டேன். செடிக்கு தண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணு வீட்டில் அந்த பையன், குட்டி பையன் ஒருத்தன் நல்லா பண்ணுவேன், அவன் சூப்பராக பண்ணுவேன், அவனை போய் பார்த்தேன். வேடிக்கை பார்க்குற பொருளாக அவன்? ஆமாம், போய் பார்த்துட்டு அவன் அட்டகாசம் பண்ணுவேன், ரொம்ப அட்டகாசம் பண்ணுவேன். என்னென்ன பண்ணுவேன்?
அவன் அவங்க அம்மாவை ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன் அம்மா அப்படின்னு. அதுலேயும் அம்மா கேட்கலன்னா அம்மா அப்படிமே. அதுலேயும் அவங்க அம்மா கேட்க அப்படிமே ஏய் அப்படிமே 3வது வாட்டி. அவனோட ரியாக்ஷன் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. நல்லா பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும் அவன் பண்ணுறதை பார்த்தா. சின்ன பிள்ளையில பார்த்தா போர் அடிக்காது, பிடிக்கும். அதனால் அது பண்ணுறது. அப்புறம் ஃப்ளைட் என்ன ஆச்சு? கருப்பெட்டி ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட்டு பற்றி அவர் ஆக்சிடெண்ட்டை பற்றி எப்போவுமே ஆராய்ஞ்சா கரெக்டாக சொல்லுவாராம். அந்த இதை வச்சு கரெக்டாக சொல்லுவாராம். அவர் பார்த்துட்டு எப்பவுமே எல்லா ஃப்ளைட்டுக்குமே அவர் சொல்லிடுவாராம், அந்த கருப்பு பெட்டி கிடைக்கலைனாலும் கிடைச்சாலும். இந்த வாட்டி அவர் பார்த்ததில்ல. அவரோட இதில் அந்த அசிஸ்டண்ட் இவர் இருந்தார்ல, பைலட்டு, அவர் தான் ஏதோ ஒரு சுவிட்சை தட்டி விட்டுதான். வேற பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இடிக்கலையா, எதுவும் இடிக்கல. வேற இதுலேயும் கோளாறு இல்லையா, ஏரோப்ளைன்லையும் எந்த கோளாறும் இல்லையா, எல்லாம் தெளிவா இருக்கான். இது அவர் பண்ணதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி விட்டாராம். அதை வந்து இந்த கேப்டன் வந்து அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்துருந்தா அதை செஞ்சிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு தூரம் விபத்து நடந்திருக்காதான். கேப்டன் வந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டாராம், ஓட்டையில வெளியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டாராம். அதுதான் அவர் செஞ்ச சின்ன தப்பு தான் இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சுன்னு இவர் இப்போ அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காராம். அவர் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணி விட்டாராம், அந்த தப்பு தான் இவ்வளவு பெரிய விளைவை கொண்டாந்து விட்டுருச்சார். அவர் பண்ணிட்டுன்னு சொல்லலையா கேப்டன்ட்ட? பண்ணிட்டு அதை ரெட்டிஃபை பண்ண பார்த்துருக்காங்க. நிறைய கத்தி இருக்காங்க, அலறி இருக்காங்க எல்லாருமே. அவரு கேப்டனே அலறி இருக்காரு, அது வாய்ஸ் காட்டுறாங்க. அவர் ஒரு ஒரு ஈன குரல்ல கத்தி இருக்காரு பாவம். கத்தி அந்த இது இங்கே போயிருக்கு, சென்னை விமான நிலையத்துக்கு போயிருக்கு. போனா அவங்க அனுப்புன ரிப்ளை அவங்களுக்கு போய் சேரல, அவங்களுக்கு ஏரோப்ளைன்ல அந்த ரிப்ளை போய் சேரல. அதான் ஆடிக்கிட்டே இருந்திருக்கு, ஆடிக்கிட்டே எங்கே விழுவோம்னு தானே தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதுல அவங்களுக்கு போய் கிடைக்கல. அதனாலதான் அது இந்த இன்சிடென்ட் இப்படி நடந்து போச்சு. ஆனா இது ஒரு அசிஸ்டன்ட் பண்ண தப்பு தான்னு இவர் சொல்றாரு. இவரை நல்லா எல்லாமே ஆராய்ச்சி சொல்றவரான். எந்த ஏரோப்ளைன் விபத்தா இருந்தாலும் அமெரிக்காவில இருக்கு, இவர் சொன்னது கரெக்டா இருக்குமா. இவர் ஆராய்ச்சி எல்லா விபத்துமே இவர் சொல்லிடுவாராம். பேட்ஸ் இடிச்சா கூட இப்படி விபத்து ஆகுமா, ஆனா பேட்ஸ் எல்லாம் எதுவும் வரலையா அந்த நேரத்துல. கூட்டமா பேட்ஸ் வந்தா கூட இந்த மாதிரி விபத்து எல்லாம் ஏற்படுமா. ஃப்ளைட்டே கீழே வந்துடும், விழுந்துருமா தட்டுனுச்சுன்னா. அப்போ கூட்டமாக சேர்ந்தாதான் எல்லாத்துக்கும் பவர் இல்லை. ஆமா, பேர்ட்ஸ் கூட்டமாக இருந்தால் ஒன்றா இருந்தாலுமே அந்த வீல்ல சிக்கினுச்சுனாவே நமக்கு இதானா. வீல்ல சிக்கினாலும் அந்த ஏரோப்ளைன் வீல் இருக்கு பாரு, அதுல சிக்கினாலுமே இதானா. அந்த வெளியே தெரியக்கூடாது, அந்த வீல் வெளியே தெரிஞ்சிச்சா. அந்த வீல் வந்து அப்ட்ராக்ட் ஆகும், அது வந்து உள்ள போயிடணுமா, அது வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா. இவர் ஏதோ பண்ணதுல அது வெளியே வந்துருச்சான். அது வெளியே வந்து உள்ள போகாம இருக்கவனே இதால மேல எந்திரிக்க முடியல. திருச்சியில அன்னைக்கு அதானே பிரச்சனை. ஆமா, அன்னைக்கு அதே வீல் அப்ட்ராக்ட் ஆக மாட்டேன்னுச்சு. அதனால ஏதோ ஒரு விமான நிலையத்துல ஏதோ சொன்னேன் இன்னைக்கு நியூஸ்ல. இன்னைக்கும் சொன்னேன், இப்ப விமானம் தான் அடிக்கடி இதாகுது. ஆமா, அப்ப விமானத்துல சொன்னேன், விமான நிலையம் ஏதோ விமானத்துல போறவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்தேன். ஆமா, இல்லைன்னா பயங்கர பந்தா பண்ணிக்கல. விமானத்துல போறோம்னு போனோம். ஃப்ளைட்ல ஆமா, ஃப்ளைட்ல இப்ப சொல்ல முடியுமா? ஃப்ளைட்டோட கொண்டே தள்ளிடுவாங்க. ஆமா, அதுல ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ், கேரளா பொண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கேரளா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கான். நல்லா இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேர் என்னமோ போட்டிருந்தாங்க, மஞ்சரியோ என்னமோ போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி இங்க இருக்கா, 2 பொண்ணா, குழந்தை இங்க இருக்கா, ஹஸ்பண்ட் இங்க இருக்காராம் கேரளாவில். இந்த பொண்ணு லண்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சான், பிரைவேட் ஜாப் தான் ஏதோ பாத்துக்கிட்டு இருந்துச்சு போல. நான் அந்த வேலையில வேண்டாம், எனக்கு இங்க கவர்மெண்ட் வேலை இங்க எல்லாம் பண்ணி கிடைச்சிருச்சான். கேரளா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. நான் எல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வாரேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட்ல போனுச்சான். போனது அவ்வளவுதானா, வரல. அதே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படி போனுச்சான். எத்தனை பேரோட லைஃப் எங்கே கனவுகள்லாம். ஆமா, லண்டன் டாக்டரு,
ஆமாம். இந்த 2 பைலட்டு, ஆமாம். இந்த வேலை பார்க்குற 2 லேடிஸு, ஆமாம். ஏர் ஹோஸ்டஸ், அப்புறம் இது இந்த இவங்க கேரளா 2 பேர் தானே? 2 பேரும் எரிஞ்சு போயிட்டா. ஓ. அப்புறம் எவ்வளோ பேரோட லைஃப்கள் கேள்விக்குறியாகிடுது. என் மம்மி மெடிக்கல் காலேஜில் டாக்டர்லாம் செத்து போயிட்டாங்களாம். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குற டாக்டர்கள்லாம் அங்கே அந்த இடிச்ச இடத்துல. ஆமாம். டாக்டர்கள்லாம் செத்து போயிட்டாங்களா. அது ஒரு 40-50 பேர் தான். நிவாரண தொகையெல்லாம் கொடுத்துட்டாங்களா மம்மி? தெரியல, கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, கொடுக்குறோம்னு. அந்த கட்டடத்தை புனரமைச்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்களா, புதுசாக்கி கொடுக்குறோம்னு. அதெல்லாம் பண்ணி தானே கொடுக்கணும். அப்புறம் சும்மா இருந்த கட்டடத்தை இடிச்சு விட்டு அப்புறம். ஆமாம். யார் இவங்க வேணும்னு அடிச்சாங்க? நீ என்ன சொல்கிற? இல்லை, வேணும்ட்டு இடிக்கல. பாவம் இந்த பைலட்டு கொஞ்சம் கேப்டன் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ஏறும்போது. அவர் பார்த்துருந்தா இந்த இதை அவர் பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். கோ பைலட் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இல்லாத மாதிரி இருக்காரு. ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். கொஞ்சம் தடுமாறுற ஒரு மாதிரி இருக்காரு. கோ பைலட் தான் ஏதோ பண்ணிவிட்டாரா. அதுதான் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. பைலட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமாம். பைலட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரா இவர் வெளியில்? நீ வேறு வேடிக்கை இல்லை, ஓட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஓட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னமோ வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு அங்கே அதுக்குள்ளே என்ன தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு திருச்சி ஃப்ளைட்லலாம் 2 பேருமே பைலட் 2 பேருமே நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. ஓ. அதனால தான் தரையிறக்க முடிஞ்சிச்சு. அதுவும் அன்னைக்கு ஃப்ளைட்டு வீல் அப்ஸ்டாக் ஆக மாட்டேன்ட்டுருச்சுல. ஃப்ளைட் எல்லாரையும் கொண்டே தள்ளியிருந்தா என்ன ஆகுது? துபாய் ஃப்ளைட்டா ஏதோ ஒரு ஃப்ளைட்டு. 6000 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். லண்டன் இங்கேருந்து அலகாபாத்லேருந்து 6000 கிலோமீட்டர் போகிறதுக்கான ஃப்ளூவல் நிரப்பியிருந்தாங்களாம். எரிபொருள் அந்த அளவுக்கு நிரப்பியிருந்தாங்களாம். அதனால தான் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனதேவா. 6000 கிலோமீட்டர்னா இப்போ எவ்வளவு? அது டிஸ்டன்ஸ் கூட. அப்பா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினாலே ஒரு 500 கிலோமீட்டர் தான் வரும். ஆமாம். அப்போ எத்தனையோ நாள் ஆகும் போல போச்சு. பாகிஸ்தான் போய் என்னென்னவோ போய் தான் போகுமா. பாகிஸ்தான் போய் இப்போ சைனாவில் ஒரு ஊர் இருந்துச்சுல, அந்த இடமெல்லாம் போய் தான் போகுமா. சைனாவில் இப்போ கொரோனா வந்துச்சுல, அந்த ஊர் பேர் என்ன? ஃபஸ்ட்டு சைனாவில் கொரோனா. ஆமாம், கொரோனா இது பண்ணவங்க ஊர் என்னவோ சொல்லுவாங்களே, அந்த ஊர்லாம் தாண்டி தான் போகுமா. பாகிஸ்தான்லாம் தாண்டி தான் போகுமா. 6000 கிலோமீட்டரா. அப்போ கொஞ்சம் இல்லை. அப்போ எத்தனையோ நாள் ஆகும் தெரியல. ஆமாம். இல்லை, ஏரோப்ளைன்னால சீக்கிரம் போயிடுவாங்க. 2 நாள் 1 நாள் ஆகுமா இருக்கும். லண்டன் போய் சேர வேண்டிய ஃப்ளைட் கடைசி உலகத்தையே இந்த உலகை விட்டே போயிட்டாரு. லண்டன் ஃப்ளைட்டில் போனோம். அது நல்ல நேரத்தில் கிளம்பியிருப்பார் போல. ஆமாம். இல்லைப்பா, அதெல்லாம் குறை சொல்றதுக்குல்ல. இவர் பண்ண தப்பு தாங்கிறாரு. இவர் பண்ண தப்பு தான், வேறு எதுவுமே இல்லையா அதில் ஃபால்ட்டே. இதையும் பார்த்து தான் எடுத்தாங்களா, ஃப்ளைட்டையும் பார்த்து தான் எடுத்தாங்களா, செக் பண்ணிட்டு. இவர் தான் ஏதோ ஒரு சுவிட்சு, வேண்டாத சுவிட்சு. ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் இருந்திருந்தால் அது டெல்லி டு அகமதாபாத்தே வந்திருக்காது. ஆமாம், அது ஸ்டாண்டர்டாக தானே வந்திருக்கு. ஆமாம். இப்போ யோசிக்கிறவங்க இப்படி தானே யோசிக்கணும். ஆமாம் ஆமாம். ஃப்ளைட்டில் கம்ப்ளைண்ட் இருந்தால் அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வர்றதுக்கே கம்ப்ளைண்ட் காட்டி இருக்கும்ல ஏதாவது. ஆமாம். அப்போ இங்கே தான் இவர் சொன்ன மாதிரி தான் சரிதான். இவர் சொன்னது சரி. கோ பைலட் தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. கோ பைலட் தான் ஏதோ அவருக்கு சின்ன மிஸ்டேக் தானே. ஆனால் அது சின்ன பெரிய தப்பு ஒன்றும் இல்லையா. ஆனால் அந்த தப்பு இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. அதை இவர் பார்த்து ரெக்டிஃபை பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். இவரும் வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கெல்லாம் ஃப்ளைட்டில் அந்த லேடி தான் ஆனால் திருச்சியில் நல்ல கண்ட்ரோலாக இறக்கியிருக்காங்க பாருங்க. ஜென்ஸும் லேடியும் பைலட்ஸ். அந்த அம்மா இறங்கி போனதை பார்த்தோம்ல நம்ம. நல்லா அழகா உயிரோட திருப்பிட்டோம்னு இறங்கி போனுச்சு. எரிபொருள் கம்மியா இருந்தா கூட இவ்வளவு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காதான். எரிபொருள் நிறைய இருந்தனால தான் இவ்வளவு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு அங்கே எரிபொருள் தீத்துட்டு தானே இறக்குனாங்க. ஆமா, சுத்தி எரிபொருள் தீத்துட்டு தான் இறக்குனா இதாயிரும் போல, பத்திக்கிட்டு. இது இடிச்சனாலதான் கிரஷ் ஆயிருச்சு. என்ன இந்த இது ஹாஸ்டல்ல இடிச்சனால கிரஷ். அவர் இடிக்காம பறந்துகிட்டே இருந்ததுதான் அந்த ஒண்ணும் ஆயிருக்காது. ஆமா, இடிச்சனாலதான் தப்பாயிருச்சு.
இப்போ அவர் கடைசியாக யூஎஸ் என்னதான் சொன்னார்? இதான் சொல்லி இதான் இது. ஆனால் அந்த பெட்டியை திறந்ததுக்கப்புறம் நான் அவர் கணிக்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, அவர் சொல்கிறது சரியாக இருக்க மாதிரி தான் தெரியுது நம்மளுக்கு. இப்போ ஃப்ளைட்டில் எதுவும் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல சொல்கிறோம் ஃப்ளைட்டில் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளைட்டில் மிஸ்டேக்காக இருந்திருந்தால் அது டெல்லி டு அகமதாபாத்தே வந்திருக்காது, பிரச்சனையாக தானே இருந்திருக்கும். அப்போ இங்கே இருந்தேன் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படிதான் இவரோட ஏதோ நேரம் தான் இவரை இப்படி பண்ண வச்சிருச்சு போல. இல்லை தெரியல. ஆனால் அவரை பார்த்தா எங்கே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இல்லாத மாதிரி இருக்காரு. இந்த ஒரு சிலர் தெளிவாக இருக்கிற ஆளுகளை பார்த்தா ஃபோட்டோவில் பார்த்தாலே தெளிவாக இருக்க மாதிரி. இவரை பார்த்தா கொஞ்சம் இந்த விளையாட்டுத்தனமாக இருப்பா இல்லை, ஒரு சிலர் அவங்கள மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. ஃப்ளைட்டில் நான் இந்த பட்டன் அமுக்கிட்டேனே, போய்கிட்டு இருக்கேன், இந்த பட்டன் அமுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அதே அவர் பண்ண தப்பு தானே, கோபைலட்டு பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் தான் ஏதோ அமுத்தி விட்டாரு. அவர்னால வரங்க எத்தனை உயிர் போயிடுச்சு. அவர் உயிரும் போயிடுச்சு. ஆமா, ஒழுங்கா இருந்திருக்கலாம், கை கால வச்சுக்கிட்டா சும்மா இருந்திருக்கலாம். ஆனா 2 பேரும் ஓட்டுவா. 2 3 4 5 6 என்ன 1 2 கத்துக்கிறீங்களா? 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 22 24 எத்தனை சொல்ல இருக்குன்னு பார்க்குறேன். 26 28 30 32 34 36 37 சொல்ல இருக்குப்பா. இதுவே இப்போ 50 ரூபா இருக்கும் இந்த சொல்லையே நம்ம சாப்பிட்டதெல்லாம். ஆமாம், 37 சொல்லை உள்ளது. இதில் ஒரு 37 சொல்ல இருக்கு. ஆமாம், ஒரு 40 சொல்லையே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 80 சொல்ல. ஆமாம், 80 சொல்ல 50 ரூபா. முந்தானத்தில் இருக்கிற ரொம்ப சின்னம்னா இப்போ சொல்லையே இல்லைல்ல. இது கொஞ்சம் தின்னு வந்துருக்கியா? அந்த பிள்ளைகளுக்கு தாய் இல்லாமல் போச்சு பாவம். லண்டனில் போய் எல்லாம் காலி பண்ணி வேலையெல்லாம் இதுன்ட்டு வரம்ட்டு போணுச்சான். வேலைக்கு போனது ஒரு குத்தமாடா. ஆமாம், அதுக்காக ஃப்ளைட்டே நொறுக்கி. லண்டனில் கூட்டு சம்பளம் தானே கிடைக்குங்க. லண்டனில் இருந்தாலும் ஃபேமிலி இங்கே இருக்காங்க, இல்லை இங்கே தானே இருக்கு. அதனால தான் இங்கே இருக்கணும்னு நினச்சிருக்கேன் அந்த பிள்ளை. ஒருவேளை ஹஸ்பண்டுக்கு எதுவும் இங்கே தான் இங்கே ஜாபாக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு ஜாப் இருக்கும். அதனால அப்புறம் அது இங்கே தானே வந்தான். சின்ன பொண்ணா இருக்கு, 35 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பிள்ளை. 35-40 வயசுக்குள்ளதான் இருக்கு. நிறைய அழகழகா சின்ன சின்ன பொண்ணுங்களா செத்து இருக்குதுங்க அதுல போனதெல்லாம். அந்த பைலட் செய்த தவறு இத்தனை உயிர்களை காவ வாங்கி விட்டது. பைலட்டும் இறந்து விட்டார். இவர் தான் எந்த ஒரு ஆக்சிடென்ட்னாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாராம். யூஎஸ்ஏல இருக்காரு, அமெரிக்காவில் இருக்காராம். அவர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னா கரெக்டா தான் இருக்குமா. அவர் பல விதத்துல கோணத்துல யோசிச்சிருக்காரு. பேட்ஸ் வரல, பேட்ஸ் வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கும். அதுல தொழில்நுட்ப கோளாறும் இல்ல, செக் பண்ணிட்டு தான் எடுத்திருக்காங்க. என்ன அது தொழில்நுட்ப கோளாறும் இல்ல. அப்படி இருக்கையில எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னாக்க இவர் தான் ஏதோ ஒரு சுவிட்சை போட்டு ஏதோ சின்ன தவறு செஞ்சுட்டாரு கோ பைலட். அந்த தவறை இவர் நோட் பண்ணாம விட்டாரு. இவர் நோட் பண்ணிருக்கணும். இப்போ எப்படி சின்னவங்க தப்பு பண்ணிட்டு வந்தா பெரிய ஆளு அதுக்கு தானே பெரிய ஆளுங்க யாரோ ஒருத்தருக்கு இது வெரிஃபை பண்ண இருக்காங்க. இவர் அதை பார்க்காம விட்டுட்டார். ஆனால் கருப்பு பெட்டி என்ன அதில் இருக்கிறது என்னென்ன எடுத்து வாசிக்கலையா, அதில் என்ன இருக்குன்னு. ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கா தெரியல, இன்னும் சொல்லலை. நாளைக்கு பார்த்தா தெரியும். வழிக்கு நம்ம நியூஸ் பார்க்குறீங்களா? இப்போ எனக்கு ஃபேஸ்புக்கில் அது போட்ட உடனே அதுதான் வருது. ஃபேஸ்புக்கில் எடுத்த உடனே உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அதான் வருது. அது இந்த ஒரு வாரத்துக்கு அதுதான் வரும். அது தவிர்க்க முடியாத இதுவாயிருச்சு, இன்றியமையாதாயிருச்சு அது நியூஸ். அதனால அதான் வருது. ஃபேஸ்புக்கில் எடுத்த உடனே அதே வருது. அதனால தான் நான் பார்த்தேன்.
என்ன பண்ணுறது போ, மனுஷ வாழ்க்கை அவ்வளோதான். நீங்கள் அப்போ எல்லாம் அந்த காலத்துலலாம் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்பெல்லாம் ஃப்ளைட்டில் ரொம்ப போக மாட்டாங்க. பர்மாவிலேருந்து வரவில்லை கப்பலில் தான் வருவாங்க. ஃப்ளைட்டில் வர மாட்டாங்க. ஃப்ளைட்டில் ரொம்ப வர மாட்டாங்க. அப்போ ஃப்ளைட் இல்லை அவருக்கு இவ்வளோ தூரம். ஏய், கேஆர் விஜயாவே யாரோ சொந்த ஃப்ளைட் வச்சுருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஐயா எங்கள் ஐயா வரையில எல்லாம் எங்கள் ஐயாவெல்லாம் கப்பலில் தான் வருவாங்களாம். சாமான் எவ்வளோ வருமா, சாமான்லாம் அவ்வளோ கொண்டாடுவாங்களாம் அவங்க கப்பல்லே. அப்போல்லாம் வீடு கட்டவே ஜாமான் இங்கே தேக்கெல்லாம் பர்மா தேக்கு தான் கொண்டாந்து கட்டுவாங்க. அதெல்லாம் கப்பலில் தான் கொண்டு வருவாங்க அவருக்கு. இங்கே போய் எப்படி துறைமுகத்தில் எடுத்துக்கிட்டு வருவாங்க தெரியல. லாரியில தான் வருமா ஜாமான் பின்னாடியே. இப்போ காரில் வருவாங்களாம், பின்னாடியே லாரியில் வருமா ஜாமான்லாம். அதில் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் பர்மா தேக்குன்னு சொல்கிறாங்க. அதான் பர்மா தேக்குங்கிற. ராயவரம்லாம் பர்மா தேக்கு தானே? எல்லாமே பர்மா தேக்கு தான். ராயவரம்லாம் சூப்பர் பர்மா தேக்கு. அதெல்லாம் இப்போ கிடைக்கவே கிடைக்காது. நம்மள்ட்ட ஒண்ணுக்கு பாதிக்கு வாங்குவாங்க. அது நல்லா கண்ணங்கரையன்னு கருப்பா, நம்ம கருப்பா இருக்கும். இவ்வளவு நாள் வார்னிஷ் எல்லாம் அடிக்காமலே நல்லா இருக்கு வரும். ஆமா, இந்த நம்ம கட்டுறதெல்லாம் இந்த வார்னிஷ் அடிக்கிறதுக்குள்ளேயும் அது போயிடுது. அது பர்மா தேக்கு சூப்பர். வார்னிஷ் எந்த பெயிண்ட் எத்தனை வருஷம் இருக்கும்ல மம்மி? அதெல்லாம் 80-90 வருஷம் இருக்கும். அந்த அதை கொண்டாந்தவங்களே இறந்துக்கிட்டா. ஆமா, ஆனா ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறையும் போய் மூணாவது தலைமுறை. ஆனா மரம் அப்படியே கிடக்கு. மரம் அப்படியே கிடக்கு. இன்னும் பொட்டகம் மாதிரி அப்படியே எடுக்கு. அதே அப்ப வீட்டுக்கு இருக்க மரியாதை மனுஷனுக்கு இல்லை. இல்லை. ஆமா, வீடு எப்படியும் 2 தலைமுறை தாங்கும். முக்காவாசி 2 தலைமுறை தாங்கும். 50 வருஷமா? 50 வருஷம் இல்லை, 100-120 வருஷம் தாங்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன் காங்கிரீட்ல கட்டுறதுனாலயா? இது அவ்வளவு தூரம் தாங்காது காங்கிரீட். அவங்க வீடெல்லாம் அவங்க வீடெல்லாம் ஆமா, அவங்க வீடெல்லாம் நல்லா தாங்கும். அவங்க வீடெல்லாம் தாங்கும். அது நீங்க சொல்ற மாதிரி 100 வருஷம் வரும். அது இப்பவே ராயவர வீடு உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வருஷம் இருக்கும்? அதெல்லாம் கூட தான் இருக்கும். நீங்க கல்யாணம் பண்ண இல்லைன்னு வச்சுக்குவோம். எனக்கு கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்தாடி எத்தனை வருஷம் முன்னாடி கட்டினதோ? ஒரு 50 வருஷம் முன்னாடி கட்டிப்பான்னு வச்சுக்க. 80 வருஷம் ஆச்சு. ஆமா, 100 வருஷம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமா, இன்னும் ஒரு 50 வருஷம் கூட வரும். ஆமா, அதுலயும் ஒரு வேர்க்கலை குளிர் இல்லை, அப்படி இருக்கு. மரம் நல்லா இருக்கு, உயரத்துக்கு கட்டி. ஆமா, ஒரு கரையா இல்லை. பராமரிப்புன்னா சூப்பர். பராமரிக்கவே வேண்டாம். பர்மா தேக்கெல்லாம் போட்டோம்னா அது பாட்டுக்கு கரையான் ஏறாது. கரையான் தான் செத்து போயிடும் அதுல ஏறிச்சுன்னா. அப்படியா? ஆமா, கரையான்லாம் வராது. அது மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. ஆமா, மரம் நல்லா அப்படி இரும்பு மாரி இருக்கும். கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனாலதான் கரையான்லாம் உள்ள போய் அரிக்க ஆரம்பிக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இடமே தரல, நீ என்கிட்ட அரிக்கவே முடியாது அப்படின்னு. நம்ம வீட்டு இப்போ கட்டின வீடெல்லாம் கரையான் ஈஸியாக இருக்கு. அது எல்லாம் என்னத்தை தயாரிக்கிறீங்க? திரும்பி வேலை 2.5 லட்சம். அந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவேன் என்ன, அந்த இந்த செயினை திறந்துடுறா மண்ணா, அதுவும் நான் கட்டின செயின்லேயே உங்களை கட்டி போட்டிருக்காங்க பண்ணா அப்படின்னு ஒன்று. என்னடா சொன்னேன், நீ கட்டின செயினா அப்படின்னு. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருப்பேன்டா அப்படின்னு ஒரு இழுப்பாம இருக்க வந்துரு கையும். அது மாதிரி நீ கிட்ட புலிகேசி இல்லை, நீ செஞ்ச ஆமாம் இந்த இது விண்டோ யார் செய்தது அப்படின்னு கேட்பேன். அதுவும் நான் தான் செய்தேன் பண்ண. அப்படின்னா தள்ளிக்க, நீ செய்யறதெல்லாம் அப்படித்தான் இருக்க, தள்ளு அப்படிங்கிறது சரியான காமெடியான படம்ல. ஆமாம், இப்போ வந்து செய்யறதுல தப்பு இல்லை, மரமே தப்பு. இப்போ வந்து செய்யறதுல தப்பு இல்லை. அவன் கேட்பேன் பாருங்க, இவ்வளவு நேரம் நான் நின்று விட்டேன்டா, முதலே சொல்ல வேண்டியது தானே. நான் கூட யாரோ சாக செஞ்சிருப்பேன்னு நினச்சி கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியும். ஐயோ ஐயோ, வடிவேலுக்கு அந்த கூட நல்ல ஹிட் இல்லை. ஒரு சிலர் வலிக்காம அந்த மாதிரி வேலை வைப்பாங்க. முத்திவினாட்ட ஏதாவது பொருளை கொண்டு ஒழிச்சு வைக்கணும்னா
இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ இப்போ எங்கே வச்சேன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கவா அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவான இடத்துல வச்சுருப்பேன். அது மாதிரி பலாப்பழத்தை ஒரு கவரில் போட்டு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஏன் கெட்டு போயிடும்? வெளியில் வச்சா சரியாக வராது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிரும். மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்டுக்கோம். மஞ்சள் வந்துச்சுனாலயா? மஞ்சள் வந்துச்சு. ரொம்ப பழுத்து போச்சுன்னா குழஞ்சி போயிடும், சரியாக வராது. அப்புறம் மீன் இன்னைக்கு மழை வந்துச்சா உங்கள் ஊரில்? இல்லை, மழையெல்லாம் இங்கே வருது. மழை வந்துச்சுனாதே தேவையில்லை, மழை வந்தாதே தேவையில்லை. ஆனால் காற்று மட்டும் அடிக்குது. காற்று மட்டும் அடிக்குது. உங்களுக்குள்ளேயே படுத்தா நல்லா தூங்கலாம். ஏசியும் தேவையில்லை, ஃபேனும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆமாம், அப்படிலாம் படுத்து தூங்குறது இயற்கை நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்ம தான் பயப்படுறோம். நம்ம என்னென்னா சேஃப்டியாக இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிக்கலாம். ஆமாம், சேஃப்டி என்ன, 4 சைடு செவரு, ஆமாம், மேலே ஏசியோ ஃபேனோ, ஆமாம், போர்வை இருக்கணும். ஆமாம், என்ன குளிர் வெயில் அடித்தாலும் போர்வை வேண்டியது. மனுஷ உடம்புக்கு அவ்வளோ சேஃப்டி தேவைப்படுது. ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், போர்வை வேணும். ஆமாம், டோரை சாத்தணும், எல்லாம் சாத்தினா தான் தூங்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ சேஃப்டி தேவைப்படுது. இன்னைக்கெல்லாம் ஸ்கூலில் இருந்துச்சு எல்லா பிள்ளைகளுக்கும். இன்னைக்கெல்லாம் இப்போ தானே லீவ் முடிஞ்சே திரும்ப போயிருக்குதுங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் காலாண்டு அரையாண்டு டைம் டேபிள் போட்டாங்க. அப்படியா? ஆமாம், நான் ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்டி பார்த்தேன். குவார்ட்டர்லி ஆஃபேலி டைம் டேபிள் இன்ன டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் பாடமே எடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி இல்லை, அந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். பள்ளி கல்வித்துறை அவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்காம முன்னெச்சரிக்கையாக கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்கிட்ட ரம்மனை கேட்டுக்கிட்டே இருக்காப்புல, டைம் டேபிள் மாற்றுறாங்களான்னு. இப்போ பரீட்சையே போட்டாங்க. அதுதாங்க, பரீட்சை போட்டால் அட்டானமஸில் டைம் டேபிள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். எக்ஸாம் இந்த டேட்டில் தானே, இந்த டேட்டில் தானே, இந்த டேட்டில் தானேன்னு கேட்டுருக்காரு. அடுத்த வாரம் நேரத்துக்கு ஒரு பரீட்சை எழுதியிருப்பேன் இன்னைக்கு. நீயா? இன்னும் 2 பரீட்சை தான். அதுக்காக தான் இங்கே போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யார் எடுப்பாங்க? இங்கே பன்னீர்செல்வம் எடுப்பாப்புல. அவங்க சப்ஜெக்ட்டுக்கு அவங்க எடுப்பாங்க. இங்கே இருக்க 3 ஸ்டாஃபும் கொஸ்டின் எடுப்பாங்க. ஒரு செட்டு வெளியே இருந்து வாங்குவாங்க. இதில் இப்போ குழுக்களில் போட்டு எந்த கொஸ்டின் வருதோ அந்த கொஸ்டினை தூக்கி வச்சுருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும் நம்ம. அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டை பிரித்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. வேல்யூவேட் பண்ணி இவங்கெல்லாம் கோர்ஸ் ஒர்க்கு வச்சுருப்பாங்க, போட்டு விடுங்கன்னா மார்க் போட்டுருவாங்க. இல்லை என்ன பண்ணுறாங்களோ தெரியலை, நமக்கு அவசியம் போட்டுருவான்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் ஒர்க் தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஓடி ஒன்றுமே இல்லையா? ஹெச்ஓடியும் கொஸ்டின் எடுப்பார் அவர் சப்ஜெக்ட்டுக்கு. எனக்கு யாரையாருன்னா 3 சப்ஜெக்ட், பன்னீர்செல்வம், ஹெச்ஓடி, மணிகண்டன். அவங்க 3 பேரும் ஒரு செட்டு கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க இதுக்காக, அவங்க சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணதுக்காக. இன்னொரு செட்டு கொஸ்டின் வெளியே இருந்து வாங்குவாங்க. அட்டானமஸ்ங்கிறனால காசு கொடுத்து வாங்குவாங்க. அந்த காசு கொடுத்து வாங்குறது இது 2ஐயும் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. குழுக்களில் போட்டு எடுத்து வைப்பாங்க. நாளைக்கு இது, நாளைக்கு இந்த கொஸ்டின், நாளைக்கு இந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு எல்லாம் பிரிண்ட் போட்டு தருவாங்க. அதை நம்ம பரிச்சு எழுதணும். அந்த கொஸ்டினை வச்சு தான் வேல்யூவேட் பண்ணுவாங்க. அதுக்கு சீஃப் வந்து நம்ம ஹெச்ஓடி தான் இருப்பார். இவர் தான் அந்த பேப்பர் பாஸ் போட்டுருவாங்க, மார்க் போட்டுருவாங்க. ரிசல்ட் இவங்க தான் போடுவாங்க. சர்டிஃபிகேட்டும் இவங்க தான் தருவாங்க, பாஸ் பண்ணிட்டேன்னு. எல்லாமே இவங்க தான். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பிஹெச்டி படிச்சுட்டேன்னு சர்டிஃபிகேட் எடுத்துரும். அது அந்த சர்டிஃபிகேட் மட்டுமே. அதுதான் சொல்லிட்டேன், எதுக்குமே எங்கள் தயவுக்கே வராது. நீயே எல்லாம் பார்த்துக்க, இந்த எல்லாம் உனக்கே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? பணத்தை வாங்கிட்டு அவர் தென்னர் சொல்கிறாரு, 23 பரிச்சது என்ன விடுங்க, 24ஆம் தேதி கூட எழுதிக்கலாம். நம்ம காலேஜ் தானே, அட்டானமஸ் தானே, எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். எனக்கு இன்னைக்கு தான் பரிச்சை எழுதணும் போல இருக்குது சார்னு சொன்னோம்னா, சரி கொண்டாங்க பேப்பர் கொண்டாங்கன்னு எழுத வேண்டியதே. அப்படியே ஒத்துப்பாங்களா? இல்லை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே இங்கே தானே இருக்க போகுது. நான் எழுதுகிற பேப்பரும் இங்கே தான் இருக்க போகுது. ரிசல்ட்டும் இவங்க தான் போடணும். அண்ணா யூனிவர்சிட்டியே நாங்கள் போக வேண்டாம். எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான். அப்புறம் எல்லாம் அப்புறம் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் இன்னைக்கு எழுதலாம், நாளைக்கு எழுதிக்கலாம்ங்கிற மாதிரி.
நம்மளுக்கே ஒரு நிமிஷம் நம்ம பேப்பர் இங்கே தான் இருக்கும்னா நம்மளுக்கு அதில் தோணும்ல இங்கே தான் இருக்க போது. எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை ஊற்றணும். சரி பாப்பா. பா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் என்னென்னா, கொஞ்சம் பிளாச்சோள சாப்பிட்டதுனால ரொம்ப பசிக்கல. 4 தோசை 4 இட்லி இருக்குது. கொஞ்சம் சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குழம்பு வந்து காலையில் வச்ச குழம்பு சுட வச்சுருக்கேன். காலையில் வச்ச இட்லி சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.